சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. சிவகுமார் ஐயா வந்து வர்றாங்க கல்லணையிலேருந்து. கல்லணை என்னன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே. கல்லணை கட்டினது யாரு? கரிகாலன். அந்த மாதிரி புலிப்பாணி பாடல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி ஐயா வந்து பேச வர்றாங்க, பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். வந்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ட்டு, புலிப்பாணியினுடைய பாடல்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்டம் தான், 27 நட்சத்திரம், 9 கோள்கள் தான். இதில் புலிப்பாணி பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜோதி என்ற குருபதி வெள்ளி நீலன் ஜொலிக்கின்ற கதிர்மதி சே கணக்கன் பாம்பு ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தான் ஆயந்தானும் வாதியும் ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தான் வரிசையாக சாதகமாக ஜென்மனுக்கு சுட்டிக்காட்டு சமத்தாக பலன் சொல்லு அப்படின்னு இந்த பாடல், இந்த 12 ராசி கட்டம், 9 நவகோள், 27 நட்சத்திரம், இதை வச்சு இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. புலிப்பாணி சித்தர் யாருன்னா நம்ம போகர் முனிவருடைய சீடர். நம்ம ஏன் முனிவர் நம்ம சொல்கிறோம்னா, முனிவருக்குனே ஒரு பாட்டு இருக்குது. ஆக பாருங்க, அவங்கள முனிவர் இப்போ ஐயாவை பார்த்தோன்னே நம்ம புலிப்பாணி முனிவர் மாரி அந்த தோற்றங்கள் இருக்கிறதுனால எனக்கு வந்தோடனே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு என்ன ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 2 5 புந்தி நிற்க பாரப்பா பரமகுரு 7 நிற்க ஆரப்பா அசுரகுரு 8 நிற்க அப்பனே மீனத்தில் அருகம்பில் சனி நிற்க வீரப்பா வில்வலையில் சேயு நிற்க விலகுகின்ற மற்றோர் எங்கோ நிற்க இவரை பல பேர் கண்டும் காணாரோ இவரை தேவன் என்றே கூறு முனிவர் என்றே கூறு அப்படின்னு புலிப்பாணி பாடலில் சொல்லப்பட்டிருக்குது. அது போல தான் ஐயாவும் நம்ம ஐயா 2 5 புந்தினா 10ஆம் இடத்துல புந்தினா புதன், பரமகுரு 7 நிற்க, குரு 7 நிற்க, ஆரப்பா அசுரகுரு 8 நிற்க, சுக்கிரன் 8 நிற்க, அப்பனே மீனத்தில் அருகம்பில் சனி நிற்க, வீரப்பா வில்வலையில் வில்லுனேத தனுசு வில்வலையில் சேயு நிற்க விளங்குகின்ற மற்றோர் எங்கோ நிற்க மற்ற கிரகங்கள் எங்கேயோ நிற்க கூறப்பா குமரனையும் கண்டுங்கானார் கோலயத்தில் தேவனன்றே கூறு அப்படின்னு புலிப்பாணியினுடைய பாடலில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது நம்ம தார தோஷம் இருக்குது, ராகுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜாதகம் வந்தோடனே பெரும்பாலும் வந்து ஜாதகத்தை வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா தோஷம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு பாடல் இருக்குது. நான் ஜாதகத்தை வந்து வச்சோடனே ஏதாவது ஒரு பாடல் பாடிடுறது வழக்கம். லக்கணத்திற்கு 7 சனி இருக்குது, சட்டமாம் சனி 7 இருக்க தப்பாமல் தாரம் 2, கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு அதுமாரி இருக்குது. 10 பேத்துக்கு சொன்னேன், 8 பேத்துக்கு அதுமாரி இருக்குது. இது உண்மை, ஜாதகம் பார்த்ததில் சொன்னேன். சட்டமாம் சனி 7 இருக்க தப்பாமல் தாரம் 2, புரியுதுங்களா? அடுத்து தார தோஷம் எப்படி இருக்குதுன்னா, பால்மதிக்கு 4 வெள்ளினா யார்? சுக்கிரன். பால்மதிக்கு 4 பால்மதினா யாருன்னு தெரியுதா? சந்திரன். பால்மதிக்கு 4 வெள்ளி, பாங்கான வெள்ளிக்கு 4 இந்துனா யார்? புதன். ஈரப்பா இல்லுக்கு 4 இவர்கள் இடிபோல் குமுறுதடா தாரயோகம். சீரப்பா செண்மனுக்கு சிவிகை கரடி சிறப்பான வாகனமும் செம்பொன்னும் கிட்டும். கூரப்பா போகர் கடாச்சாத்தாலே புலிப்பாணி கூறினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாரதோஷத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, தாரதோஷம் படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் 7 இருக்க வந்ததொரு தாரமெல்லாம் வரிசையாக மாண்டிடுவார் வையகத்தில். இவர்கள் அனைவரும் அட்டமத்தில் இருக்க அப்பெண்ணின் கணவனை முந்தி சாவான். புரியுதுங்களா? பாரப்பா படவரவு, வரவுனா யார்? ராகு. படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் சூரியன். படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் 7 இருக்க வந்ததொரு தாரமெல்லாம் வரிசையாக மாண்டிடுவார் வையகத்தில். இவர்கள் அனைவரும் அட்டமத்தில்னா லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல. இவர்கள் அனைவரும் அட்டமத்தில் இருக்க அப்பெண்ணின் கணவனே முந்தி சாவான். இதெல்லாம் நம்ம
கல்யாணம் பொருத்தம் போடும்போது இதெல்லாம் பார்த்து நம்ம சேர்க்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தார தோஷத்திற்கு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது ஐயா வந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாம்புக்கும் பாடல் இருக்குது. பாம்புக்கு என்னன்னா பாருங்களேன், சொல்லுகிறேன் இரு நான்கில் செவ்வாய் தோன்ற, இரு நான்கின்னா 4 4 8, இரு நான்கில் செவ்வாய் தோன்ற சூரியன் ராகுடன் சேர்ந்து நிற்க வில்லவே விசந்தீண்டி சாவான் ஜென்மன். விதமான கலத்தரத்தால் வேதைமத்தி நல்லவே லக்னேசன் 6ஆம் அதிபதி நஞ்சுள்ள கரும்பாம்புடன் சேர்ந்துட்டால் புல்லவே மருந்தால் கண்டம் சொல்லு பூதத்தில் புலிப்பாணி உரைத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன தெரியுதுங்களா? 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும், சூரியன் ராகுடன் சேர்ந்து நிற்கணும், அந்த தசா புத்தி இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் வந்து விசந்திண்டி சாவான். அப்படி இல்லையா, லக்னேசன் 6ஆம் அதிபதி நஞ்சுள்ள கரும்பாம்புடன் சேர்ந்துட்டால், கேது ராகோட சேர்ந்து அந்த தசாபுத்தியில் வந்துட்டு இருக்கும்போது என்ன நஞ்சுள்ள கரும்பம்னு புல்லவே மருந்தால் கண்டம் சொல்லு, ஆஸ்பத்திரி சேர்ப்பாங்க, அந்த மருந்தே விஷமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆரடா அட்டமத்தில் கரும்பாம்பு அமைந்தவாறும் சீரடா சென்மனையும் அரவந்தீண்டி செத்திறந்து போவான் ஜெகத்திலே தான். பாரடா பரமகுரு வேந்தன் நோக்க படவரவு தீண்டாது ஊரடா உண்ணுதலால் கேடும் உண்டு உத்தமனை ஆர்வனை கூர்ந்து கூறு. புரியுதுங்களா? இந்த பாட்டை பாம்பு கடிக்குதுன்னு சொன்னாங்களா ஐயா, பிரேக்கில் காலை வச்சோன்னே பாம்பு கடிச்சிருச்சுன்ட்டு, இந்த தசா புத்தியில் நடந்துட்டு இருந்திருக்கோம். ஆரடா இன்னும் ஒரு செய்திகள் அட்டமத்தில் கருணாகம் அமைந்தவாறும் சீரடா ஜென்மனையும் அரவந்திண்டு செத்திறந்து போவான் ஜெகத்திலே தான். சரிங்களா? அந்த 8ஆம் இடத்துல ராகம் இருக்கும், ராகு தசை நடக்கும், 6ஆம் அதிபதி வீக்காக இருக்கும், லக்னாதிபதி அந்த இதில் கனெக்ட் ஆகும். பரமகுரு வேந்தன் நோக்க படவரவு தீண்டாது ஊரடா உண்ணுதலால் கேடும் உண்டு உத்தமனை ஆரோனை கூர்ந்து கூறு. 6ஆம் அதிபதியை பார்த்து நம்ம அதை இதை சொல்லணும். அப்புறம் 7.5 சனி இருக்காப்பா, அஷ்டம சனி நடக்குதா அப்படின்னு அதுக்கும் புலிப்பாணி சித்தர் பாட்டு இருக்குது. பாரப்பா இன்னும் ஒரு பாரப்பா 12 ஜென்ம 2இல் பாங்கான முடவன் சஞ்சாரா நாளில் சீரப்பா சிறை நோயும் அம்மை பேதியும் சிவசிவ சலபயமும் பொருளும் சேதம் ஒற்றவனே குடும்பத்தில் களவு போவும் வீரப்பா வெகுபேருக்கு கொடியவனாக விளங்குவான் இப்புவிதனில். 7.5 சனிக்கு எதுக்கு? ரிஷப லக்னத்துக்கு இது செல்லாது. ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி ஒன்றுமே செய்யாது, இந்த பாட்டு அப்ளிகபிள் ஆகாது. மேச லக்னம் மேச ராசி கடக ராசி இவங்களுக்கு இந்த பாட்டு பொருந்தும். பாரப்பா 12 ஜென்ம 2இல், தெரியுதுங்களா? 12 ஜென்ம 2இல் பாங்கான முடவன் சஞ்சாரா நாளில் சீரப்பா சிறைநோயும் அம்மை பேதியும் சிவசிவ சலபயமும் பொருளும் நஷ்டம் ஊரப்பா குடியோடி போகன் செய்வான் குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியோனாக விளங்குவான் இப்புவிதனில். 7.5 சனி. சரிங்களா? 7.5 சனி மேச லக்னத்து மேச ராசிக்காரவங்களுக்கு இந்த பாட்டு வந்து அப்ளிகபிள் ஆகும், கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். அந்த அனுபவம் பட்டிருக்கேன். கடகம் கடகத்துக்கு கடக ராசி கடக லக்னத்திற்கு பாருங்க 7 வந்து 2 மாறாங்க இல்லைங்களா? அந்த இது அதனுடைய தாக்கம் இருக்கும். அடுத்தது யாருக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாரு? கூரப்பா 2 ஐந்தோன் 4இல் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் 2இல். கோணம் 2னா 1 5 9 3 கோணம் இருக்குங்களா? கோணம் 2இல் கூரப்பா 2 ஐந்தோன் 4இல் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் 2இல் சீரப்பா ஜென்மனுக்கு புதையல் கிட்டும் ஜெகத்தில் நல்ல பேர் விளங்கும் செய்யுள் உள்ளோன் ஆரப்பா அஸ்வங்கள் காடி உண்டு அப்பனே அன்ன சமுத்திரம் கட்டி வெகு பேருக்கு அமுதளிப்பான் இப்புவிதனில் அப்படின்னு எல்லாமே பாடல் வரி தாங்க, பாடல் தாங்க. அப்படி ஒரு பாடல். அடுத்தது இந்த 8ஆம் அதிபதி சரிங்க சரிங்க 8ஆம் இங்கே பாருங்களேன், யாராருக்கு தீக்க ஆயுசு இருக்குது கம்மியான ஆயுசு இருக்குது அப்படின்னு அதுவும் பாடலில் சொல்லியிருக்கு.
அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு. புலிப்பாணி சித்தர் சொல்றாரு, அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு, அட்டமத்தோன் மூன்றில் அமர்ந்தவாறு. எட்டு கேட்டாம் இடம் மூன்றாம் இடம். புரியுதுங்களா? அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு, அட்டமத்தோன் மூன்றில் அமர்ந்தவாறும், கறந்திட்டேன் கருவில் வந்த காலே 100 ஆண்டு வசிப்பானப்பா. பறந்திட்டேன் பகைவர்கள் எய்த்தாலும் பாலனுமே போர் புரிவான். புரியுதுங்களா? பாலனுமே போர் புரிவான், நீதியும் உள்ளோன், அவன் செல்வந்தராகவும் இருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் அட்டமன் நிலை வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அட்டமத்தோன் அட்டமத்தோன் பாரப்பா இன்னும் ஒரு பகரகேளு, அட்டமனும் அட்டமத்தில் கூறப்பா குளவிக்கு ஆண்டு 100. ஒற்றவனை சத்ரு கூடி நிற்க அவன் விதியோ அற்பம். அம்புலியும் உச்ச கேந்திரத்தில் நின்று பார்த்துச்சுன்னா அவன் ஐசு 50க்குள் தீர்க்கப்படும் அப்படின்னு அட்டமனுடைய நிலையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பாரப்பா அட்டமனு என்றாலும் பலமுள்ளோர் அப்பலனை பணிந்து கேளு, சீரப்பா சிறைபயம் அம்மை நோயி சிவசிவ தேசம் செல்வான், கூரப்பா கொடுபயமும் கொடுவால் காயமும் குடிமண்ணும் மோசக்கேடு, வீரப்பா விஷபயமும் அம்மை பெய்யும் வினையுமடா பல துன்பம் வினையக்கேளு. எதுக்கு? அட்டமாதிபதி தசை நடக்கும்போது இந்த பாட்டு கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும். அட்டமாதிபதி தசை எந்த லக்கணமாக இருந்தாலும் அட்டமாதிபதி தசை நடக்கும்போது இந்த பாட்டு சூப்பராக அது கரெக்டாக இந்த பாட்டை பாடிட்டாவே ஜோசியம் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு சொல்லியாச்சு கரெக்ட். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். கல்லணையில் இருந்து வந்திருக்கக்கூடிய நமது நண்பர் சிவகுமார் அவர்கள் கல்லணையில் இப்போது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருப்பது போல புலிப்பாணி அவர்களுடைய பாடலை கன்னி பேச்சு என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல அனுபவங்கள் பல மேடைகளை பார்த்தார் போல சிறிதளவும் பயமில்லாது துணிந்து கரை புரண்டு போயிருச்சு அம்மா சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு சிறப்பாக செய்தார்கள். அவர்களை சிறப்பு செய்யும் விதமாக கரூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜோதிடரும் ஆசிரியருமாகிய தர்மராஜ் ஐயா அவர்கள் மதிப்பு செய்வார்கள்.